இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, எப்பொழுதும் போல ஷார்ட் மெசேஜ் கேட்பதற்கு முன்பாக நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஏறெடுக்கலாம். சகலத்தையும் செய்ய வல்லவரே, எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, உடைய பிரசன்னம், உடைய கிருபை மது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நீர் கொடுக்க நினைக்கிற வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை இன்னும் விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கிருபை உடைய அன்பு பிள்ளைகள் மேல் உடைய வார்த்தைகள் மூலமாய் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, விசுவாசம் என்ற அந்த வார்த்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் செயல்படுகிறது. இந்த விசுவாசம் என்ற அந்த வார்த்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அதிகமாய் செயல்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நான் வீட்டின் முன் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அணில், ஒரு தாய் அணில் தன்னுடைய 2 குஞ்சுகளையும் முட்டை மாடியின் சுவரில் மேல் ஏற பழக்கிக் கொண்டிருந்தது. ஒரு அணில் குஞ்சை வாயில் கவிக்கொண்டு மாடி சுவரில் ஏறி குதிக்கும். 2வது அணிலை அப்படியே செய்து அந்த அணில் குஞ்சை கீழே இறக்கிவிட்டு 2வது அணிலை இப்படியே அந்த அணில் குஞ்சுகளை கீழே இறக்கிவிட்டு மேலே ஏறி செல்ல பழக்குவிப்பதற்காக நானும் மேலே ஏறி குதித்து ஏறிக்கொண்டிருந்தது. இப்படியே நிறைய தடவை அந்த தாய் அணில் செய்தது. குஞ்சுகளும் அதை பார்த்து குதித்தாலும் கீழே விழுந்துவிடும். தாய் உடனே வந்து அவைகளை தூக்கிவிடும். மறுபடியுமாய் தாய் சோர்வடையாமல் அந்த குஞ்சுகளை பழக்குவித்து அந்த குஞ்சுகளும் தாயுடன் சேர்ந்து அந்த சுவரில் தவ்வி ஏறி குதிக்க பழகிவிட்டது. பிறகு என்ன உற்சாகம்தான். சந்தோஷமாய் குடுகுடுவென்று தாவி தாயும் பிள்ளைகளும் மகிழ்ந்தன. எனக்கன்பான தேவ ஜனமே, இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இங்கே பாருங்கள், அந்த தாய் அணில் தன் குஞ்சுகளை தாவ பழக்குவதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறது என்று. அணில் குஞ்சுகளும் தாயை போல முயற்சி செய்கிறது. கீழே விழுந்து எழுகிறது. ஆனால் அந்த தாயின் விடாமுயற்சி அந்த குஞ்சுகளை தாயை போல மரங்களின் கிளைகளில் தாவி செல்ல ஆரம்பிக்க வைத்து விடுகிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சாதிக்க முயற்சி செய்யும் பொழுது, அது வேலையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், நீங்கள் தனித்து நிற்கவில்லை என்று, உங்கள் கூட இயேசு இருக்கிறார் என்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எவ்வளவு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? என்னால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்வதை விட்டுவிட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஜெயத்தை தந்து
நீங்கள் விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரமே. அமேன். அல்லேலூயா. அப்ப நீங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிற தைரியத்தோடு வெற்றி சிறக்கலாம். அது இல்லையே இது இல்லையே என்று புலம்பக்கூடாது. இப்படி பல விதங்களில் நாம் நினைக்கலாம். உங்கள் கூட வருவது, உங்கள் கூட துணையாய் நிற்பது ஏசப்பா மாத்திரமே. அப்படிதான் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் எவ்வளவு பக்தி உள்ளவள், நான் எவ்வளவு பக்தி உள்ளவன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த பாடுகள்? நான் எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தாலும் அதில் ஒன்றும் சாதிக்க முடியவில்லையே. தொழிலிலே நஷ்டம், ஊழியத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் நினைக்கலாம், நான் ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாயிருக்கிறேன், என் சபைக்கு சர்ச்சைக்கு மாத்திரம் கொஞ்சம் விசுவாசிகள் தானே வருகிறார்கள், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட நினைக்கலாம், நான் எவ்வளவு நேரம் படித்தாலும் சென்டம் எடுக்க முடியவில்லையே, ஒற்றுதானே போகிறேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களை பார்த்துதான் நாம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சொந்து போவார்கள் என்று. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சொந்து போவார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவரையே நம்பி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, அவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு அவர் ஒரு புது பலனை கொடுத்து உங்களை செட்டைகளை அடித்து கழுகுகளை போல உயர உயர எழும்ப செய்வார். அப்ப நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. இவ்வளவுதான் வேலை பழுவாய் இருந்தாலும் கூட நீங்கள் இளைப்பாறுதல் வேண்டும் என்று நினைக்கவே மாட்டீர்கள். சுறுசுறுப்பாய் வேலையை செய்வீர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஒரு அணிலுக்கு தன் குஞ்சுகள் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறது. நினைத்ததை அது சாதிக்கிறது. பாடுகளை அது பொருட்டாக எண்ணவே இல்லை. வாஞ்சியோடு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தன் குஞ்சுகள் தன்னை போல சுவரில் ஏறி குதிப்பதை பார்த்து மகிழ்ந்த களி கூறுகிறது. இரக்கமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த பாடுகள் தான் நம்மை உருவாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் இல்லை என்றால் நாம் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேறி செல்ல முடியாது. பாடுகள் நம்மை உருவாக்கும். எவரெஸ்ட் சிகரத்தின் மேல் ஏறி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான் என்றால் அது லேசான காரியம் அல்ல. அந்த வெற்றியை அவன் அச்சீவ் பண்ணுவதற்கு முன்பாக அவன் எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பான். அந்த பயிற்சியின் போதும் கூட அவன் எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பான். முதன்முறை முயற்சி செய்யும் பொழுது அவன் கீழே கூட விழுந்திருப்பான். ஆனாலும் அவன் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு பிராக்டிஸ் பண்ணுகிறான். அவனுடைய விடாமுயற்சி அவனுக்கு வெற்றியை தருகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்த ஜீவியம். அந்த பரிசுத்த ஜீவியத்திற்கு தடை கற்களை சத்துரு கொண்டு வருகிறான். அநேக போராட்டங்கள். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன்.
உறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லை,